இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் நடக்கணும்னா அதிமுக இருக்கணும், ஒன்றுபடணும், அதிமுக வளரணும். அதுக்கு நீங்க எல்லாம் பேசுங்க. இதை விட்டுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது, ஆனா ஒன்னாயிராங்கல்ல. அதெல்லாம் ஆகும், ஒன்னும் நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். வெல்றோம், ஆட்சியில் அமர்றோம், மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துறோம். உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பீங்களா? மீண்டும் ஒரு தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கு. ஒரு தூக்கம் இல்ல, ஒரு தூக்கம் இல்ல, புரியுதா? ஒரு தூக்கம் இல்ல. உறுதியாக இறுதியாக இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. எடப்பாடியார் தலைமையில ஆட்சி மலரும். எங்கங்க இந்த ஆட்சி என்னங்க என்ன செய்யறாரு முதலமைச்சர்? நான் சொன்னார் சர்வதியாக மாறுவேன், சாட்டையை எடுப்பேன்னாரு. இன்னும் சாட்டையை சொல்லட்டலையே. விஜய் தான் சாட்டையை சொல்லட்டுற மாதிரி போட்டிருக்காங்க. விஜய் தான் என்ன சொல்றீங்க? நமது கழகமா, நமது வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம். சரிங்க. அதிமுக ஆதரவு விஜய் சாட்டை சொல்றாரா? யாருக்கு சொல்லட்டான்னு நம்ம எதிர்காலம் தான் சொல்லும். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு முதல் நாள் சொன்னாரு, நான் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியா இருந்தாலும் சாட்டையை சுழற்றுவேன்னு சொன்னார். சர்வதியாராக மாறுவேன்னு சொன்னார். மாறினாலேயே இன்னைக்கு நான் கேட்கிறேன், செங்கோட்டை அண்ணே எங்களுடைய மூத்த சகோதரர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அம்மா காலம் தலைவர் காலத்திலிருந்து இருக்கிறவர், அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. என்னத்துக்கு? இதெல்லாம் என்ன பாருங்க. இந்த ஆட்சி எப்படியெல்லாம் எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்க கொடுக்கல. பாலியல் வன்கொடுமை நடக்குது, எல்லாம் நடக்குது, அங்க கொடுக்கல. சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல. கேட்காத ஒருத்தருக்கு போய் நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது